எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் செயலால் சட்டசபையில் நிலவும் பதற்றம். வேளாண் அமைச்சரின் மூக்கை உடைத்த சபாநாயகர். வேளாண் பட்ஜெட்டில் இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இந்த 3 நாட்களா திமுக சார்பில் பெரிய போராட்டம் நடந்தது. விவசாயிகளுக்கு அநீதி நடந்தது. அதாவது அவங்களுக்கு முறையா தாவேக அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கறதான் இந்த 3 நாளா திமுகவுடைய போராட்டத்துடைய மையமா இருந்தது. இதுல இன்னைக்கு வேளாண் வளர்ச்சி, அதாவது ஃபார்மர்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக தாவேக அரசு தாக்கல் பண்ண பட்ஜெட்லயும் அவங்களுக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு திமுக சார்பில் வர எல்லா எம்எல்ஏக்களும் கருப்பு உடை அணிந்துதான் இந்த அசம்பிளிக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப நான் இந்த பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த வீடியோல பல விஷயங்கள் இருக்கு. அதற்கப்புறம் இந்த கருப்பு உடை எதற்காக அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற உங்க கருத்தை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போட்டே ஆகணும். இதுல முதல் விஷயம், ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, திமுக சார்பில் 2025 இருந்து 26 வரைக்கும் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டோட கணக்கும், அதாவது இந்த விவசாயிகளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, அதுவும் தாவேகா சார்பில் இந்த 2026 இருந்து 27 வரைக்கும் தாக்கல் பண்ண பட்ஜெட்டோட மதிப்பும் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கே இதை கேட்கும் போது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. என்னன்னா, திமுக சார்பில் எவ்வளவு தெரியுமா தாக்கல் பண்ணிருக்காங்க? 45,661 கோடி போன வருஷம், அதாவது 2025 இருந்து 26 வரைக்கும். தாவேகா சார்பில் எவ்வளவு தெரியுமா இப்ப தாக்கல் பண்ணிருக்காங்க? வெறும் 14,000 கோடி. இது எந்த அளவுக்கு டிஃபரன்சியேஷன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வளர்ச்சிக்கும், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் பேமெண்ட்ல அதிகமாகும். ஒவ்வொருத்தங்களுடைய வேலை திட்டங்களை வகுக்கும் போதும் அந்த பட்ஜெட் அதிகமாகும். ஆனா இந்த தாவேகா ஆட்சியில இவ்வளவு குறைவா எப்படி பண்ணியிருக்காங்க? இதை வச்சு இவங்க எப்படி இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போறாங்கிறது முதல் விஷயம். ஆனா இரண்டாவது விஷயம், இது திமுக ஆட்சியில இவ்வளவு எதுக்கு எடுத்திருக்காங்க இதுக்காக அமௌண்ட் அப்படிங்கிறதா பல பேரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்னென்ன விஷயத்துக்கும் எவ்வளவு அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சின்னதா உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இன்னைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆன உடனே முதல்ல ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு சலசலப்பு என்னன்னா, இந்த வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட உரையை தொடங்கின உடனே முதல்வர் கோட்டு போட்ட விவசாயி, அவர் பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தால் வென்றவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு புகழாரம் சூட்டி ஆரம்பிச்ச உடனே சபாநாயகர் நிறுத்திட்டார். நீங்க முதல்வரை புகழ்றதுக்கான இடம் இது கிடையாது. நீங்க இன்னைக்கு என்ன பட்ஜெட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் தடுத்து, அதுக்கப்புறம் தான் இந்த விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட்டோட என்ன தாக்கல் பண்றாங்களோ அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த கருத்து, அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன டிஃபரன்சியேஷனுங்கிற கருத்து தான் தொடர்ந்து சமூக ஊடகங்களையுமே பிரிவினையை போட்டுட்டு இருக்காங்க. முதல் விஷயம், இந்த எலக்ட்ரிசிட்டி, விவசாயிகளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, தாவேக அரசு கிட்டத்தட்ட 7,431 கோடி விவசாயிகளோட இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதே டிஎம்கே கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் 2025 to 26 கிட்டத்தட்ட 8,126 கோடி ஒதுக்கியிருக்காங்க அந்த எலக்ட்ரிசிட்டிக்காக மட்டும். இதுலயே கிட்டத்தட்ட 600 கோடி டிஃபரன்ஸ் வருது. தொடர்ந்து இந்த மண்வளம் வளர்ச்சி, அதாவது சாண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த தாவேக ஆட்சியில எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 122 கோடி. அதே டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா 146 கோடி. இதுலயே ஒரு 20 கோடி 600 கோடி தொடர்ந்து இப்படி டிஃபரன்சியேஷனை பாக்குறப்போ இதை வச்சுதான் இவங்க மொத்த பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க. எதுக்காக தாவேகா பட்ஜெட்ல இவ்வளோ குறைவா தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரப்போ அவங்க சொன்னது, தமிழகத்துடைய கடனை குறைக்கிறதுக்காக நாங்க இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். இது மூலியமா கடன் குறையும். ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க, இப்படிலாம் நீங்க குறைச்சா மட்டும் கடன் குறையாது. அதுவும் நேத்து பட்ஜெட் முடிஞ்சது அப்புறம் மாற்று கட்சியினரோட கருத்து என்ன தெரியுமா? இவங்க ஒதுக்கின இந்த பட்ஜெட்ல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கம்மியா தாக்கல் பண்ணியிருக்கோம், இது மூலியமா மக்களுக்கு நலன் பெருகும் அப்படின்னு. ஆனா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவ்வளவு ஆகும், ஆள் கூலி இவ்வளவு ஆகும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இவங்க தாக்கல் பண்ணிக்க பட்ஜெட்ல ஒரு பெயிண்ட் கூட அடிக்க முடியாதுன்னா மாற்று கட்சியினர் கருத்தும் எதிர்கட்சியினர் கருத்துமே அதுதான். ஆனால் எதிர்கட்சி தலைவருடைய மேஜரான கருத்து என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்கள் தாண்டி விவசாயிகளுக்கு முறையா இவர் எதுவுமே பண்ண விஷயங்கள்லயும் பல குறைபாடு. விவசாயி கடன் ரத்து இருக்கு இல்லையா, 50,000க்கு குறைவா இருந்தாதான் ரத்து. முதல்ல ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி மொத்தமாவே விவசாயி கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப 50,000 கம்மியா இருந்தாதான், அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தப்பறம் 75,000 கம்மியா இருந்தாதான் மாத்தி பேசுற ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு அவரோட குற்றச்சாட்டு இருந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலுமே இந்த மாதிரி மாற்றி இது தவறு இது தவறுன்னு தவறுதலை மட்டும்தான் இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கே தவிர
சரியா முறையா எதுவும் பண்ணலங்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து. அதையும் தாண்டி இந்த தாவேகா ஆட்சியில இன்னும் புது புது விஷயங்களை பல இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல மேஜரா பார்க்க வேண்டிய விஷயம் அந்த எல்னினோ தாக்குதல் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு என்ன முன்னெடுப்பு எடுக்கணுமோ அதுக்கு இந்த தாவேகா அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி விவசாயிகள் வந்து அவங்களுடைய இந்த வேளாண் பற்றியும் அதே மாதிரி பயிர் எவ்வளவு வந்து விலைக்கு விற்குது, இந்த டெண்டர் பத்தி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஏஐ அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண போறோம். அதுக்கு தனியா 2 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த ஏஐ அப்ளிகேஷனுமே டெவலப் பண்றதா இருக்காங்க. இதனால பல விவசாயிகளுக்கும் பல விவசாயி குடும்பத்தினர் சார்ந்தவருக்கும் தொடர்ந்து வந்து விவசாயத்து மேல ஆர்வம் வரும். பல பேர் வந்து விவசாயத்தை நோக்கி வரக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையுமே அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கடைசியா ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். இந்த வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 785 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம் அல்ல. திமுக ஆட்சியில் இதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2080 கோடி. 785 எங்க இருக்கு, 2080 எங்க இருக்கு? இது வந்து முற்றிலுமே வந்து இதனாலதான் திமுக ஆட்சியில 45,000 கோடிக்கு மேல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதே தாவேகா ஆட்சியில வெறும் 14,000 கோடி தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ இதுலயே நம்ம டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி தலைவரும் வந்து கருப்பு உடை அணிந்து வந்து அசம்பிளிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த கருப்பு உடை வந்து அவங்களுடைய இந்த விவசாயிகளுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கின பணம் வந்து தவறா இருக்குங்கிறதுக்கா, இல்ல போன ஆட்சியில இவ்வளோ இருந்துச்சே அவங்களோட எம்எல்ஏக்களே எதிர்த்து அவங்க வந்து கருப்பு உடை அணிஞ்சிருக்காங்களான்னு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு தான் இன்னைக்கு வந்து மீம்ஸ்லயும் தொடர்ந்து மற்றவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல இதான் பரவலா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இந்த தாவேகா அரசு பட்ஜெட்ல இன்னும் என்னென்னலாம் கொண்டு வர போறாங்க, அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு எக்ஸ்சேஞ்சில் அதிக பணம் லலிதாவில் மட்டும். ஆடி ஆஃபர் எங்குமில்லா வகையில் பூர்விகாவில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.